මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න ගෞරවනීය ස්වාමින් වහන්සේ ආදරණීය අම්මේ තාත්තේ සහෝදර සහෝදරියනි ජාතික ජනබලවේගයේ විජයග්‍රාහී මේ දින රැළිය මහරගම නගර මැදේ පැවැත්වෙන මොහොත මේ මොහොතේදී මේ රට නව මාවතකට යොමු කළ සියලු බලවේග එකට කැටි කළ ජාතික ජනබලවේගය වෙනුවෙන් එහි නායක ජනාධිපති අනුර දිසානායක සහෝදරයා මේ දින වේදිකාව සමගින් සම්බන්ධ වෙන මොහොත ආදරණීය අම්මේ තාත්තේ සහෝදර සහෝදරියනි බිඳ වැටුණු දේශයක් වල් වැදුණු රටක් යලි ගොඩනගන බලවේග සියල්ල එකට එක්කාසුණු මොහොත දේශපාලනය මහජන සේවාවක් කළ ජාතික පුනරුදයක් වෙනුවෙන් කැපවුණු වැඩ කරන ජනතාවගේ අයිතීන් සුරකින ජාතික ජනබලවේගයේ මේ දින වේදිකාවට සම්බන්ධ වන ජනාධිපති අනුර දිසානායක සහෝදරයා දැඩි සහෝදරාත්මකව පිළිඅර ගනිමින් අද මම හිතන්නේ සුන්බුන් විපක්ෂය උදේ පාන්දරම දැක්කේ නුවරඑළිය රැළිය ඒ රැළිය දැකපු වෙලාව ඉඳලා දැන් හොඳටම කලබල වෙලා හොඳටම කුලප්පු වෙලා අනිත් විශ්ස දැක්කනම් තවත් කොලබල වෙයි කුලප්පු වෙයි මොකක් වෙයිද කියලා දන්නේ නැහැ. எனவே நாங்கள் இந்த நாட்டில் மக்களுக்கு அளித்தது போன்று அரசாங்கத்தை கைப்பற்றியதன் பின்னர் எமது முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த நாட்டின் தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த வன்கரோத் அடைந்த பொருளாதாரத்துடைய நாட்டை பொறுப்பேற்ற போதும் கூட மக்களுக்கு முடியுமான அனைத்து முடியுமானவைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த குறுகிய காலத்தில் திட்வா போன்ற புயல் அதே போன்று சர்வதேச போர் இவ்வாறு பல சவால்களுக்கு மத்தியிலும் கூட என்ன சொன்னார்கள்? கடந்த மார்ச் மாதம் உலகளாவிய போர் சூழல் மூழ்கின்ற போது சித்திரை புத்தாண்டை எம்மால் கொண்டாட முடியாது, எரிபொருள் தீர்ந்துவிடும், மக்கள் அல்லோல கல்லோலப்படுவார்கள் என்று சொன்னவர்கள் இன்று வாய் அடைத்து போயிருக்கின்றார்கள். முதலில் அந்த மேதின கூட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் அவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு போஸ்டர் அடிக்க முடியாத நிலை, ஒவ்வொருவரும் தனியாக அடிக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாம் கட்சிகளையோ தனிநபர்களையோ எமது சுகபோகங்களுக்காக இந்த அரசியலை தெரிவு செய்யவில்லை. மாற்றமாக இந்த நாட்டின் நலனுக்காகத்தான் இந்த அரசியலை தெரிவு செய்திருக்கிறோம் என்பதை மிக உன்னதமாக உண்மையாக நிரூபித்த சம்பவம் தான் எமக்கு தெரியும். நாங்கள் இந்த நாட்டிலே திறமையானவர்கள் இருந்தால், பொருத்தமானவர்கள் இருந்தால் இந்த நாட்டை வளர்ச்சியடைய செய்வதிலே உண்மையாக நேர்மையாக சிந்திக்கின்றவர்கள் எந்த தரப்பில் இருந்தாலும் எந்த பக்கம் இருந்தாலும் அவர்களை இணைத்துக் கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற பணியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் என்ற செய்தியை நேற்றைய தினம் கடந்த வாரம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக நாட்டுக்கு காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்டில் உள்ள இந்த நாடு எனவே அவர்கள் தமது சொத்துக்களை திரட்டுகின்ற தனக்காக தன்னோடு இருக்கின்றவர்களை பலப்படுத்தி நினைக்கின்ற போது இந்த அரசாங்கம் மக்களை இந்த நாட்டின் தொழிலாளர்களை பலப்படுத்த நினைக்கின்ற அரசாங்கம் என்பதை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவேதான் கடந்த காலங்களில் குறிப்பாக மலையக மக்களுக்கு பல அரசாங்கங்களால் கொடுக்க முடியாத சலுகைகளை இந்த அரசாங்கம் சவால்களுக்கு மத்தியிலே கொடுப்பதற்கு முடியுமாக இருந்தது. எனவேதான் இன்று முழு மலையகமும் எம்மோடு இணைந்திருக்கின்றன. எனவே இன்று 21 மேதின கூட்டங்களும் நாட்டுக்கு சொல்லும் செய்தி, இந்த அரசாங்கத்தின் மீது எமது நம்பிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. நாங்கள் இதனை பலப்படுத்த வேண்டும், இவர்களோடு ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடுகிறது. எனவே அவசான வசேன்
ආදරණීය අම්මේ තාත්තේ මම හිතනවා මේ රටෙන්ම ලැබෙන පණිවිඩය තමයි ජන බලය ජනතාවගේ ආණ්ඩුවට මුළු රටෙන්ම මිනිස්සු කැවති මේ ආණ්ඩුව ශක්තිමත් කළ යුතුයි මේ ආණ්ඩුව අනිවාර්යයෙන්ම හේතුව අර ආණ්ඩුවගේ තම එක එකාගේ පවුලේ පෝෂණය කරන්නවත් නායකයෝ පෝෂණය කරන්නවත් වටේ ඉන්නවුන්ව පෝෂණය කරන්න නෙවෙයි මේ ආණ්ඩුව හැමදාම තීන්දුව తీරන ගත්තේ ජනතාව පෝෂණය කරන්න මේ රටේ ආදරණීය මිනිස්සු පෝෂණය කරන්න ඒ කාර්ය දිගටම ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව අනිවාර්යයෙන්ම කරනවා ඒ වෙනුවෙන් කටයුතු කරනවායි කියන පණිවිඩය කියමින් සියලු දෙනාටම රටටම ජය වේවා කියා ප්‍රාර්ථනා කරමින් නතර වෙනවා ස්තුතියි The News Reporter වාරණයෙන් තොර අපක්ෂපාතී වාර්තාකරණය